அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனித வாழ்க்கையை பற்றி, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது பற்றி ஒரு சின்ன கதை. ரொம்ப ரொம்ப சின்ன கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ள வாழ்க்கையினுடைய அத்தனை ரகசியங்களும் உள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழகான கதை. ஒரு ராஜா, கதைனா ராஜா வரணுமே, ராஜா வராமல் எப்படி பழைய காலத்து கதையெல்லாம் வர முடியும்? ஒரு ராஜா, அந்த ராஜா அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரர். பழைய காலத்தில் எல்லா ராஜாக்களுக்கும் அடிமைகள் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்வார்கள். அவர்களோடு எப்போதும் இருப்பார். நிழல் போலவே அரசருடைய பின்னாலேயே இருப்பார்கள். அப்படி ஒரு அடிமை. ஆனால் இந்த அடிமை மிக மிக விசுவாசமான, நெருக்கமான அடிமை ராஜாவுக்கு. அவர் சாப்பிடுவதாக இருந்தால் அவருக்கு தேவையான பக்குவமான உணவுகளை கொடுப்பது, அவருக்கு குளிப்பாட்டி விடுவது, அவருக்கு வேண்டியபடி அவருக்கு மருந்துகள் எல்லாம் கொடுப்பது, அவருக்கு அப்படி ஒரு அணுக்கத்தொண்டு நிலை அடிமை. யாரு? அந்த அடிமை. இந்த ராஜாவால் ஒரு வினாடி கூட அவனை விட்டு இருக்க முடியாது. அவ்வளவு தன்னுடைய கஷ்டங்களை குறைத்து, தனக்கு சௌகரியங்கள் செய்து, தன்னை மிக மிக நன்றாக அவன் வைத்து கொண்டிருப்பதால் அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார் ராஜா. ஏக குஷி, நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஏக குஷி ராஜாவுக்கு. அந்த அடிமை ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறான். இவருக்கு வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்படி வெற்றிலை போட்டு கொண்டிருந்த ராஜா திடீரென்று அளவு கடந்த உற்சாகத்திலே விபரீதமாக ஒரு வார்த்தை சொன்னார். நீ என் மெய்காப்பாளன் தான், என் அடிமைதான், என்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறவன். உன்னை போல ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. என்னிடத்தில் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாய், அன்பாக இருக்கிறாய். உனக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் என் மனம் ஆறாது. நீ சந்தோஷப்படும்படி, உன் வாழ்க்கையிலேயே நீ அடைந்திராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டும். உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் நீ சந்தோஷப்படுவாய். பொன்னா, பொருளா, வைரமா, வீடா, மாளிகையா, உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ சந்தோஷப்படுவாய். நீ என்ன வேண்டுமோ கேள், தயக்கம் இல்லாமல் கேள், நான் உனக்கு தருகிறேன். நீ எனக்கு செய்தது போல் இந்த உலகத்தில் வேறு யார் பணிவிடை செய்வார்கள்? கேள், என்ன கேட்கிறாயோ கேள், தருகிறேன் என்று அந்த ராஜா ஒரு இது ஒரு வீக்னஸ் என்பார்கள், ஒரு மொமெண்ட்ரி வீக்னஸ் என்பார்கள். ஒரு கணத்தில் தன்னை அறியாமல் தான் யார் என்பதை மறந்துவிட்டு ராஜா ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார். அந்த அடிமை சொன்னான், மகாராஜா, எனக்கு சோறு போட்டு அரண்மனையில் வைத்திருப்பதே பெரிய காரியம். உங்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தது அதைவிட மிகப்பெரிய காரியம். உங்கள் நல்ல மனதிலே நான் இடம் பிடிக்கும்படியாக வாழ்ந்தேனே, அதுவே நான் செய்த மிகப்பெரிய மிகப்பெரிய புண்ணியம். எனக்கு என்ன வேண்டும்? வாழ்க்கையில் எனக்கு என்ன குறை இருக்கிறது? ராஜா எங்கே போனாலும் பின்னால் வருகிறேன். ராஜா என்ன சாப்பிடுகிறீர்களோ நான் சாப்பிடுகிறேன். எனக்கு என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டியதில்லை. பணிவாக, அடக்கமாக அந்த அடிமை பேசினான். ராஜாவுக்கு இன்னும் எப்போதுமே நீங்கள் பாருங்கள், வாங்க மாட்டேன் என்று யாராவது சொன்னால் நம்முடைய கர்வம் கூடிவிடும். கொடுக்காமல் போகக்கூடாது. அப்படி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய அந்த தகுதி என்ன ஆகுது? இந்த ராஜா சொன்னான், இல்லை இல்லை, உனக்கு ஏதாவது கொடுத்தே தர வேண்டும், என்னிடத்தில் ஏதாவது வாங்கியே தர வேண்டும். என்ன வேண்டுமோ கேள், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். கேள், எதை கேட்டாலும் தருவேன். இப்போது அடிமை முடித்துக் கொண்டார். மகாராஜா, சத்தியம் மாற மாட்டீர்களே? ஒருபோதும் மாற மாட்டேன். நீ என்ன கேட்கிறாயோ அதை தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்றார். அப்படியானால் எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? ஒரு 24 மணி நேரமாவது நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. உங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தோன்றும், என்றாவது ஒரு நாள், ஒரு 24 மணி நேரம், ஒரே ஒரு நாளாவது நான் அரசராக இருக்க முடியாதா என்ற ஆசை எனக்குள்ளே தோன்றியது உண்டு. நான் கேட்பது பாவம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள், கேட்டிருக்க கூடாது என்றால் என்னை விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இது நீங்கள் கேட்டதாலே சொல்லுகிறேன், என் மனதில் அப்படி ஒரு ஆசை இருக்கிறது. நீங்கள் ஒரு வினாடி ராஜா யோசித்தார், கொஞ்சம் சுதாரித்தார். நாம் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோமோ என்று யோசித்தார். இருந்தாலும் கொடுத்த வாக்கு எப்படி மீறுவது? சரி, நாளை காலை தர்பாரில் இது நடக்கும் என்றார். தர்பாரில் வந்து உட்கார்ந்தார். காலையில் 10 மணி. தன் அடிமையை கூப்பிட்டார், மந்திரியை கூப்பிட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்று காலை 10 மணி முதல் நாளை காலை 10 மணி வரை இந்த தேசத்துக்கு யார் ராஜா தெரியுமா, அரசர் தெரியுமா? இதோ இந்த அடிமைதான் 24 மணி நேரம் இந்த நாட்டை ஆளப்போகிறார். நான் அவருக்கு அடிமையாக, மெய்காப்பாளனாக, ஊழியனாக இருக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அவன் செய்த சேவைகளைப் போல் உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. அதை நான் ஈடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடன்காரனாக அடுத்த பிறவியில் பிறக்க வேண்டியிருக்கும். அதனால் 24 மணி நேரம் இவர் அரசராக நீடிப்பார். என் வார்த்தையை நீங்கள் எப்படி தட்டமாட்டீர்களோ, என் உத்தரவுகளை நீங்கள் எப்படி பின்பற்றுவீர்களோ, என் உத்தரவுக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுவீர்களோ, அப்படி இவர் வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்கள். இதோ நான் நாற்காலியிலிருந்து இறங்குகிறேன்னு இறங்கி தன்னுடைய கிரீடத்தை அவன் தலைமையில் வைத்து தன் அடிமையை ராஜாவாக ஆக்கிவிட்டு பக்கத்திலே அடிமையாக ராஜா நின்று கொண்டார். உச்சபட்சம்
இந்த மெய்காப்பாளனுக்கு அடிமைக்கு ஒரே சந்தோஷம். அரசருக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் ராஜாவாக உட்கார்ந்து கொண்டான். அமைச்சரை கூப்பிட்டான், நிர்வாகங்களுக்கு உத்தரவிட்டான், பல்வேறு விதமான மரியாதைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டான். மதியம் பொழுது முடிந்தது, இரவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அந்த இரவு நேரத்தில் மீண்டும் அமைச்சர் மற்றவர்களை அழைத்து அந்த அடிமையாக இருந்து இப்போது அரசராக இருக்கிற அவன் ஒரு உத்தரவிட்டான். இவன் நம்பிக்கை துரோகி. தன் பக்கத்தில் இருக்கிற ராஜாவை காண்பித்து சொல்லுகிறான், இவன் நம்பிக்கை துரோகி, இவன் எனக்கு ஒரு துரோகம் அழைத்துட்டான், எனவே இவன் தலையை இப்போதே வெட்ட வேண்டும், இது அரசருடைய உத்தரவு என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். ராஜா என்ன உத்தரவு கொடுத்திருக்கிறார்? என் வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவீர்களோ அப்படி நிறைவேற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார். வேறு வழி இல்லை. சேனாதிபதி பழைய ராஜாவுடைய தலையை துண்டித்து வெளியிலே எறிந்து விட்டான். 24 மணி நேரம் அரசராக உட்கார்வதற்கு ஒப்புதல் பெற்று உட்கார்ந்த அந்த அடிமை இனி எஞ்சிய காலம் முழுவதும் அந்த தேசத்தின் அரசனாகிவிட்டார். இது ஒரு விபரீதமான கதை. நீங்கள் இந்த கதையை பற்றி யோசிப்பீர்கள், இது சாத்தியமா என்று. உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இது நடக்கிறது. உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இதே கதை நடக்கிறது. நம்புவீர்களா? நான் சொல்வது இப்போது நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. நாம் தான் ராஜா. நாம் ஒவ்வொருவரும் ராஜா, ஒவ்வொருவரும் அரசர்கள். நமக்கு ஒரு அடிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறார். யார் தெரியுமா அந்த அடிமை? நம்முடைய மனம். நம்முடைய மனம் என்பது நம்முடைய விசுவாசமான அடிமை. நீங்கள் மனத்தின் மூலம் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அடையலாம். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் வீடு கட்டலாம். முதல் பரிசு பெற வேண்டும் என்றால் முதல் பரிசு பெறலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அத்தனையும் உங்கள் மனத்தின் மூலமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். யோசியுங்கள், நம்முடைய மனம் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதை போல் வேறு யாராவது வைத்துக் கொள்ள முடியுமா? நான் சொல்லிய அந்த கதையை இப்போது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அரசர். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிமையை இயற்கை கொடுத்திருக்கிறது. அந்த அடிமையின் பெயர் மனம். ஆனால் ஒரு உச்சகட்டமான ஏதோ ஒரு குளறுபடியில் ஒரு நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதை திருப்தி செய்ய நினைக்கிறீர்கள். உங்கள் மனதை திருப்தி செய்ய நினைக்கிறீர்கள். அடிமைக்கு ராஜாவின் உத்தியோகத்தை ஒரு 24 மணி நேரம், அதாவது கொஞ்ச நேரம் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதை உங்கள் மனம் கேட்கிற வரையில் நீங்கள் அரசர். எந்த கணம் உங்கள் மனம் சொல்வதை நீங்கள் கேட்க தொடங்குகிறீர்களோ அப்போது நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள். உங்கள் மனதுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இது சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனம் சொல்லுகிறது, பிரமாதமாக இருக்கும், சாப்பிடு. இதை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, குடி, என்ன நடக்கிறதோ பார்ப்போம். மனம் சொல்லுகிறது, உங்கள் உடலுக்கு தேவையில்லை. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆல்கஹால் சமாச்சாரத்தை உள்ளே அனுப்பினால் உடல் வெளியே தள்ளும். உடலுக்கு தெரியும் இது ஒவ்வாதது. முதல் முறை நீங்கள் குடிக்கிற போது உடம்பு வெளியிலே தள்ளுகிறது, வாந்தி எடுக்கிறது. ஏன் எடுக்கிறது? இது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயம் என்று. ஆனால் மனம் அதற்கு அடிமையாகி இருக்கிறது. பழக 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 குடிகாரன் குடித்து கொண்டே போகிறார். நீங்கள் மனதின் பேச்சை கேட்க தொடங்கிய மறுவினாடி மனம் என்ற உங்கள் அடிமை எஜமானனாகிவிட்டது. நீங்கள் அதனுடைய அடிமையாகி விட்டீர்கள். மறந்து விடாதீர்கள். 24 மணி நேரம் முடிவதற்குள்ளாக இவனை கொலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு அந்த அடிமை நிரந்தரமாக அரசராகிவிட்டதை போல் உங்கள் மனத்துக்கு நீங்கள் தலைமை பொறுப்பு கொடுத்த அடுத்த வினாடி நீங்கள் கொலை செய்யப்படுகிறீர்கள். உங்கள் ஆளுமை, உங்கள் தகுதி, உங்கள் பெருமை, உங்களுடைய மிக நீண்ட பாரம்பரியம் எல்லாம் கொலை செய்யப்படுகிறது. உங்கள் மனம் தன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது. அது உங்களை கொலை செய்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் மனதுக்கு அடிமை கூட அல்ல, நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாது. உங்கள் மனம் வைத்ததுதான் சட்டம். என்ன ஒரு அருமையான கதை! இன்றைக்கு எல்லா அரசர்களும் தாங்கள் அரசர்கள் என்பதை உணராமல் தங்கள் அடிமைகளை, அதாவது தங்கள் மனத்தை ஆளுகிற அரசர்களாக ஆக்கி விடுகிறார்கள். மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா? இந்த மனம் போன போக்கில் போகிறவர்களாக மாறி மனதுக்கு அடிமையான பிறகு மனம் நம்முடைய சகல பெருமைகளையும் கொண்டு விட்டது. இப்படித்தான் ஒவ்வொருவர் மனமும் நமக்கு எஜமானனாக மாறிவிட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களையும் பாருங்கள். அறிவுபூர்வமான விழித்தல் நிலையில் நாம் செய்வதில்லை. சாமி கும்பிடுவது உட்பட, சாப்பிடுவது உட்பட, நியாய அநியாயங்களை அலசுவது உட்பட. நாம் விழிப்பு நிலையில் நியாய அநியாயங்களை அலசினால் தீர்வுகள் வேறுபாடு இருக்கும். நாம் விழிப்பு நிலையில் சாமி கும்பிட்டால் சண்டை இருக்காது. நாம் விழிப்பு நிலையில் சாப்பிட்டால் நோய் இருக்காது. நாம் மனதுக்கு அடிமையாகி சாப்பிடுகிறோம். நாம் மனதுக்கு அடிமையாகி சாமி கும்பிடுகிறோம். மனதுக்கு அடிமையாகி நியாய அநியாயங்களை அலசுகிறோம். அதனால்தான் நாம் முற்றிலும் கொலை செய்யப்பட்டவராக மாறிவிடுகிறோம். கடுமையான சிந்தனை, யோசிக்க வேண்டிய ஒன்று.
நாம் தான் எஜமானர், நம்முடைய மனம்தான் வேலைக்காரன். இந்த தெளிவு நமக்கு கண்டிப்பாக